என்ன பண்ணியா இன்னும்? காலையில 11 மணிக்கு சமைக்க போறேன்னு போனவ மணி 2 ஆக போகுது, இன்னுமா சமைச்சிட்டு இருக்கா? தாய் கிழவிக்கு ஆனாலும் வாயை பாத்தீங்களா? அடுப்பாங்கரையில சமைக்கிற வேலை மட்டுமா இருக்கு? காலையில தின்னுட்டு போட்ட பாத்திரம் அவ்வளவும் விளக்காம கிடக்கு. அதெல்லாம் விளக்கி பூசி வச்சதுக்கு அப்புறம் தானே சமைக்க முடியும். அதுக்குள்ள சமைக்கலையா இன்னும் குறைக்கலையான்னு வந்துகிட்டு இருக்கு. உன்னதான் கேட்டேன், பதிலே காணா. இந்த வாரேன் தே. கிழவி அங்க உட்காந்துட்டு நாட்டாம பண்ணுவா. இங்க வந்து ஒரு காய்வாது நறுக்கி தந்தா என்ன? நீ வர வேணாம், வந்து சோறை மட்டும் கொண்டாந்து கொடுத்துட்டு போ. எங்க வீட்டு கிழவிக்கு ஆனாலும் திமிர பாத்தீங்களா மக்களே? நான் வர வேணாமா, ஆனா சோறை மட்டும் கொண்டு வந்து கொடுக்கணுமா? விட்டா வாயில ஊட்டி விட்டு போன்னு சொல்லுவாவோ போல. ஏ என்ன? நான் கொண்டாரன் தே. அவளந்தையும் சமைச்சு எடுத்துட்டு போறதுக்குள்ள அலறியாச்சு. முதல்ல தண்ணி கொண்டா. சரி தே. சந்தோஷ்க்கு கால் பண்ணி பாப்போமா? நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருப்பானோ? வேண்டாம் வேண்டாம், நம்ம கால் பண்ணும்போது நம்பர் பிளாக் எது பண்ணி வச்சிருந்தானா நமக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கும். சரி போய் படுப்போம். நான் அவனை நினைக்கிற மாதிரி அவன் என்ன நினைப்பானா? கண்டிப்பா நினைச்சிட்டு தான் இருப்பான். டைம் ஆச்சு. இந்நேரம் தூங்கிருப்பாளா? கண்டிப்பா தூங்கிருப்பா. சரி, நாளைக்கு ஆபீஸ்ல பாத்துக்கலாம். சரி அம்மா, நாங்க போயிட்டு வரமே, மணி 10 போதுலா. நீ மக்களே பார்த்து போங்க. மழை எது வருதா மக்களே? இப்ப இல்ல மேம், மழை இப்ப விட்டுருச்சு. சும்மா துணி தான் போட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி மக்களே, இரு ஸ்வேதாவை கூப்பிடுறேன். ஸ்வேதா, ஸ்வேதா. எடுங்க பாட்டியா, தூங்கிருப்பா போல. ஆமா மேம், மணி 10 போதுல, தூங்கிருப்பாளா இருக்கும். சரி, நான் காலையில போன் போட்டு சொல்லிடுறேன். வாங்கம்மா, நான் போய் கார் எடுக்கேன். சரி அம்மா, நான் போயிட்டு வரேன். சரி, நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 மாசம் கழிச்சு தீனாக்கு ஸ்வேதாக்கும் பார்த்து சீக்கிரம் நாளை குறிச்சு கல்யாணம் வச்சிருவோமே. நம்ம மக்களே வச்சிருவோம். மேம், உங்க பேர் என்ன? நம்ம பேசியதை நின்று கேட்டு போறத. சரிம்மா, போயிட்டு வரேன். மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று. மக்களே அம்மா சொல்லுங்க. மக்களே பாட்டு சத்தமா கேட்டுச்சு, பாட்டா படிச்சா? சும்மா அம்மா, பொழுது போலே அதான் பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி மக்களே, வா சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு சாப்பிடுவோம். ஆட்டுமா. ஏங்க ஏங்க, சொல்லு சின்ன பொண்ணு. ஏங்க இங்க பாருங்களா. என்ன சின்ன பொண்ணு சொல்லு. நாளைக்கு உங்களுக்கு லீவ் இருக்குமா? நாளைக்கு என்ன லீவ் இருக்க போகுது? ஏன் சின்ன பொண்ணு, வெளிய எங்கேயும் போகணுமா? ஆமாங்க, எங்க அம்மா ஃபோன் பண்ணாவ. அதான் போய் ஒரு 2-3 நாளைக்கு இருந்துட்டு வரலான்னு பாக்குறேன். ஒரு வாரம் கூட இருந்துட்டு வா சின்ன பொண்ணு. எங்க அம்மாட்ட கேட்டுக்க நீ போறதுக்கு. உங்க அம்மாட்ட எதுக்கு நான் கேட்கணும்? ஏன் எங்க அம்மாட்ட கேட்டு போறதுனால என்ன இப்ப? இங்க யாருங்க, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எங்க அம்மா வீட்டுக்கு போனா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவேன். அதுக்காக உங்க அம்மாட்ட போய் பர்மிஷன் கேட்டு தான் போகணும், உங்க அம்மா பர்மிஷன் கொடுத்தாதான் போகணும்லாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட ஆகாது சொல்லிட்டேன். ஏம்மா, ஒரு நிம்மதி இல்லம்மா இந்த வீட்டுல. எப்பா, அசைன்மெண்ட்லாம் ஒரு வழியா முடிச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு போய் படுப்போம். ஏமா மக்களே, இன்னும் படுக்கலையா? இல்லம்மா, அசைன்மெண்ட் வேலை இருந்துச்சா, அதான் அதை எழுதி முடிச்சுட்டு ஒரே தான் படுக்கலாம்னு சொல்லிட்டு இப்பதான் முடிச்சேனா, அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா நீங்க கூப்பிட்டீங்க. அப்படியா மக்கா? ஆமாம்மா, நீங்க எது கூப்பிட்டீங்க? இல்ல மக்களே, ஒரு விஷயமா உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். இப்ப எப்படி மக்கா, தூக்கம் வருதா உனக்கு? அம்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? தூக்கமெல்லாம் வரலம்மா, சொல்லுங்க என்னம்மா?
இல்ல மக்களே, உனக்கு படிப்பு என்ன ஒரு வருஷத்துல முடியுதுல்ல, அதான் சரி உனக்கு கல்யாணம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அம்மா யோசிச்சிருக்கேன் மக்களே. அதான் நீ என்ன சொல்லிய? அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் உன்கிட்ட கேட்க சொல்லி சொன்னா. அதான் மக்களே, நீ என்ன மக்களே சொல்லியா? எம்மா, நான் உங்ககிட்ட என்னம்மா சொல்லியிருக்கேன்? படிச்சு முடிச்சுட்டு அட்லீஸ்ட் 2 வருஷமாவது வேலைக்கு போவேன்னு சொல்லியிருக்கேனா இல்லையாம்மா? அதுக்குள்ள எதுக்குமே இப்போ தேவையில்லாம இந்த பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கிய? இல்ல மக்களே, அம்மாக்கு முன்ன மாதிரி இல்லைல்லம்மா. அடிக்கடி ஆஸ்பத்திரி போக வேண்டியதா இருக்கு. சொல்ல முடியாதுல்ல மக்களே. அதான் அது அம்மைக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது நல்லது பண்ணி பார்க்கலாம் தான் மக்களே அம்மா கேட்குறேன். அம்மா எதுக்குமே இப்படிலாம் பேசுறிய? அதெல்லாம் எதுவும் ஆகாதும்மா. நான் அண்ணெல்லாம் இருக்கலம்மா. எதுவுமே நம்ம கையில் இல்லைல்ல மக்கா, அதுக்கு தான் மக்களே அம்மா சொல்லியேன். அம்மா இப்படிலாம் பேசாதீயம்மா. மக்கள் எதுக்காலியா? அம்மா சும்மா தானே சொன்னேன். அம்மா விளையாட்டு கூட இப்படிலாம் சொல்லாதீயம்மா. மக்களே அம்மா இனிமேல் எதுவும் சொல்லல. நீ தூங்கு, என்ன எதையும் போட்டு யோசிக்காத மக்களே, சரியா? ஆ சரிம்மா. மாத்திரை போட்டீங்களா? அம்மா சாப்பிட்டம்மா. ஆ சரிம்மா. சரி மக்களே, நீ போய் படுத்துக்க. ஆ. ச்சே, அம்மைக்கு வயசாகிறது நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. பேசாம அம்மா சொல்றத கேட்கறதா, இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி படிக்கிறதா, படிச்சு வேலைக்கு போறதா? கல்யாணங்கிறது எமோஷன், ஆனால் படிச்சு வேலைக்கு போகணுங்கிறது என்னோட பேஷன். எமோஷனுக்காக பேஷனை விடுறதா, இல்லை பேஷனுக்காக எமோஷனை விடுறதா? ஃபஸ்ட்டு ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்க்கலாம்.